நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு பாடம் 1 பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். பின்வருவனவற்றிற்கு A cross B, A cross A மற்றும் B cross Aயை காண்க. ஓகேவா? இதில் நமக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to 2 minus 2 3 மற்றும் B is equal to 1 மைனஸ் 4 தந்திருக்காங்க. ஓகேவா? ரெண்டு கணத்தோட வேல்யூ தந்திருக்காங்க. நம்ம இதுலேருந்து இந்த 3 இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கிறோம். A cross B, ஏயோட கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கிறோம். 2 மைனஸ் 2 3 கிராஸ் B கணத்தில் இருக்க வேல்யூ 1 மைனஸ் 4. சரியா? இப்போ நம்ம கிராஸ் கண்டுபிடிக்க போகிறோம். கிராஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கவனிச்சுக்கோங்க. இந்த ரெண்டை கொண்டு இதில் இருக்கக்கூடிய ரெண்டையும் நம்ம ஜோடி சேர்த்து எழுத போகிறோம். சரியா? ரெண்டையும் ஒன்றையும் ஜோடியாக எழுதணும். 2, 1 அடுத்து 2, மைனஸ் 4. ரெண்டை கொண்டு இப்போ எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது மைனஸ் 2 கொண்டு எழுதுகிறோம். மைனஸ் 2, 1 மைனஸ் 2, மைனஸ் 4 இதுவும் எழுதி முடிச்சிட்டோம். அடுத்தது 3 கொண்டு பெருக்கிறோம். 3, 1 3, மைனஸ் 4. ஓகேவா? இதுதான் A cross Bயோட வேல்யூ. அடுத்தது A cross A வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஏங்க கணத்தையே திரும்பவும் ஏ கணத்து கூட நம்ம கிராஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஏங்க கணத்தில் கூட வேல்யூ என்னது? 2 மைனஸ் 2 3 கிராஸ் திரும்பவும் ஏ கணத்தில் கூட இதை நம்ம எழுதிக்கிறோம். 2 மைனஸ் 2 3. இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ கூட நம்ம ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். ரெண்டையும் ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 2, 2 அடுத்து 2 மைனஸ் 2 ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். 2, மைனஸ் 2 2 3 எழுதிக்கிறோம். 2, 3. சரியா? இப்போ 2 கொண்டு இங்கே இருக்க 3 நம்ம எழுதியாச்சு. அடுத்து மைனஸ் 2 கொண்டு எழுதுகிறோம். மைனஸ் 2, 2 மைனஸ் 2, மைனஸ் 2 மைனஸ் 2, 3 மைனஸ் 2 கொண்டு 3ஐயும் கம்பைன் பண்ணி எழுதிட்டோம். இனி 3 கொண்டு எழுதிக்கிறோம். 3, 2 3, மைனஸ் 2 அடுத்து 3, 3 ஓகேவா? இப்போ நம்ம A cross Aயும் கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் ஒன்று B cross A கண்டுபிடிக்கிறோம். B cross A. சரி, இப்போ இதில் பிங்க கணத்தில் இருக்கிற வேல்யூ ஃபஸ்ட்டாக எழுதிக்கணும். பிங்க கணத்தில் என்ன வேல்யூ? 1 மைனஸ் 4 கிராஸ் ஏங்க கணத்தில் இருக்கிற வேல்யூ ரெண்டாவது எழுதிக்கிறோம். 2 மைனஸ் 2 3. இப்போ நம்ம இதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த 1 கொண்டு இதில் கூடிய 3 வேல்யூஸையும் நம்ம ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். ஓகேவா? கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். 1, 2 இப்போ 1, மைனஸ் 2 1, 3 அடுத்து மைனஸ் 4 கொண்டு கம்பைன் பண்ணி எழுதிக்கிறோம். மைனஸ் 4, 2 மைனஸ் 4, மைனஸ் 2 மைனஸ் 4, 3. ஓகேவா? இப்போ இல்லாமல் 3 இதுவுமே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம A is equal to B is equal to P, Q செகண்ட் சப்டிவிஷனை தந்திருக்காங்க. ஓகேவா? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். A is equal to B is equal to P, Q தந்திருக்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏயும் P, Q தான் எடுத்துக்கணும். அதே போல் பியும் P, Q தான் எடுத்துக்கணும். சரியா? இப்படி நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? A cross B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏங்க கணத்தில் இருக்க வேல்யூஸ் எழுதிக்கலாம். P, Q கிராஸ் Bயில் இருக்கக்கூடியது எழுதிக்கிறோம். P, Q கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். பியை கொண்டு இதில் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூஸையும் நம்ம ஜோடி சேர்த்து எழுதுகிறோம். P, P அது P, Q. பியை கொண்டு ரெண்டு இதையும் முடிச்சாச்சு. அடுத்து Q கொண்டு எழுதுகிறோம். Q, P Q, Q. இப்போ A cross B கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது A cross A கண்டுபிடிக்கிறோம். இதில் என்ன பண்ணணும்? A கணத்தை எழுதிக்கணும். திரும்ப A கணத்தை எழுதி ரெண்டுக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். A கணத்தில் இருக்க வேல்யூ P, Q கிராஸ் திரும்ப A கணத்தில் இருக்க எழுதிக்கிறோம். P, Q பெருக்கிறோம். P கொண்டு இருக்கக்கூடிய ரெண்டே ஜோடி சேர்த்து எழுதிக்கிறோம். P, P
P, Q அடுத்து Q கொண்டு Q, P, Q, Q. A cross A முடிச்சாச்சு. லாஸ்ட் ஒன்னா B cross A கண்டுபிடிக்கிறோம். B cross A. இதில் B கணத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸை ஃபஸ்ட் எழுதிட்டு ஏல இருக்கிறது செகண்ட் எழுதிக்கணும். பியில் இருக்கக்கூடிய வேல்யூ P, Q கிராஸ் திரும்பி ஏல இருக்கக்கூடியது P, Q. கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். Pலேருந்து இதில் இருக்கக்கூடிய ரெண்டையும் நம்ம ஜோடி சேர்த்து எழுதிக்கலாம். கிராஸ் கண்டுபிடிக்கும் போது அப்படி தான் எழுதிக்கணும். P, P, Q. அது Q கொண்டு Q, P, Q, Q. ஓகேவா? அவ்வளோதான் இந்த செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்டில் ஏ கணத்துக்கு வேல்யூ தந்திருக்காங்க MN, பிக்கு வந்து வெற்று கணம் தந்திருக்காங்க. ஓகே, இப்படி தந்தாங்கன்னா இந்த இதுக்குள்ளே எதுவுமே உறுப்பே இல்லைன்னு அர்த்தம். இதனோட மதிப்பு என்னது நம்மளுக்கு வெற்று கணம். ஓகேவா? வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். சரியா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக A cross B கண்டுபிடிக்கிறோம். இதில் ஏ கணத்தை எழுதிக்கோங்க M, N கிராஸ் B கணம் வெற்று கணம். ஓகேவா? இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு A cross B வந்து நம்மளுக்கு வெற்று கணமாக தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இதில் நம்மளுக்கு வேல்யூவே இல்லை. நம்மளுக்கு எந்த வேல்யூமே இல்லை, 0 இருக்குது. ஓகேவா? எதுவுமே இல்லை, வேல்யூவே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரியா? நம்மளுக்கு இதுக்கு A cross Bயோட வேல்யூ என்னதான் தான் இருக்கும், நம்மளுக்கு வெற்று கணமாக தான். A cross B is equal to வெற்று கணம். சரியா? அடுத்து நம்மளுக்கு A cross A கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இல்லை A கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கலாம் M, N கிராஸ் திரும்பவும் A கணத்தில் இருக்க வேல்யூ எழுதிக்கலாம் M, N. இதுக்கு கிராஸ் கண்டுபிடிக்க முடியும். அதில் கிராஸ் கண்டுபிடிக்கிறோம். எம்மை கொண்டு இதில் கூட ரெண்டு வேல்யூவே நம்ம ஜோடி சேர்த்து எழுதிக்கிறோம். M, M அடுத்து M, N. அடுத்து N கொண்டு N, M, N, N. ஓகேவா? இப்போ A cross A கண்டுபிடிச்சிட்டோம். இனி B cross A கண்டுபிடிக்கிறோம். இதில் பியில் இருக்கிறது ஃபஸ்ட் எழுதிக்கணும். பிக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ என்னது, வெற்று கணம்னு தந்திருக்காங்க. அதுக்கு மதிப்பே இல்லைன்னு தந்திருக்காங்க. ஓகேவா? கிராஸ் ஏங்கிறதுல M, N. இப்போ இதுலேயே நம்மளுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளுக்கு B cross A வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் வராது. சரியா? வெற்று கணமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு B வெற்று கணமாக இருக்கிறதுனால நமக்கு B cross Aயும் என்னதாக தான் இருக்கும், வெற்று கணமாக தான் இருக்கும். சரியா? நமக்கு இது கிராஸ் கண்டுபிடிக்க முடியாது, வெற்று கணமாக இருக்கும். சரியா? அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு சம்.